ओम सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। वासुदेवेन्द्र योगीन्द्रं नत्वा ज्ञानप्रदं गुरुं मुमुक्षूणां हितार्थाय तत्त्वबोधोऽभिधीयते। தத்துவம் அப்படிங்கிற வார்த்தை தமிழ்ல இருக்கு. நம்ம அதை உபயோகிக்கிறதும் உண்டு நம்மளுடைய நார்மல் லாங்குவேஜ் கான்வர்சேஷன்ல. அது சாரம் உண்மை அப்படிங்கிற அர்த்தத்துல நம்ம உபயோகிக்கிறது உண்டு. தத்துவம் அப்படின்னா ஒரு விஷயத்தை பத்தின உண்மை, எசென்ஷியல் நேச்சர் ஆஃப் எனிதிங், ட்ரூத் ஆஃப் எனிதிங் இஸ் கால்ட் தத்துவம். இந்த தத்துவம் அப்படிங்கிற இந்த சொல்ல ரெண்டா பிரிக்கிறோம், தத் பிளஸ் துவம். தத் அப்படின்னா எனி வஸ்து, எனி ஆப்ஜெக்ட், பாட், டேபிள், பேனா, தண்ணி, மரம், செடி, கொடி, எதுவா வேணா இருக்கும், எனி வஸ்து தத். துவம் அப்படிங்கிறது தத்துவமசி அப்படிங்கிற மகா வாக்கியத்துல இருக்கிற துவம் இல்லை. அங்க துவம் அப்படின்னா யூ, நீ. இங்க யூ அப்படிங்கிற அர்த்தத்துல இல்ல. இங்க எப்படி யூஸ் பண்றோம்னா சஃபிக்ஸா யூஸ் பண்றோம். துவம் அப்படின்னா நெஸ், இங்கிலீஷ்ல சொல்றாங்க நெஸ், அதாவது தன்மை. தமிழ்ல சொன்னா தன்மை அப்படிங்கிற அர்த்தத்துல உபயோகிக்கிறது. இனிப்பு, இனிமை, கசப்பு, கசப்புத்தன்மை, அஷடு, அஷட்டுத்தன்மை, பெண், பெண்மை, ஆண், ஆண்மை. அது போல எதற்கு பெண்மை இருக்கிறதோ அது பெண், எதற்கு இனிமை இருக்கிறதோ அது இனிப்பு, எதற்கு கருமை இருக்கிறதோ அது கருப்பு, எதுக்கு ஈரத்தன்மை இருக்கோ அது ஈரம். Soft, softness, hard, hardness, dark, darkness, heavy, heaviness. So that which has softness is soft. That which has darkness is dark. That which has heaviness is heavy. That which has wetness is wet. So ness அப்படிங்கிற அந்த சஃபிக்ஸை நம்ம ஆட் பண்ணும்போது ஒரு வேர்டுக்கு ஒரு அப்ஸ்ட்ராக்ட் வேர்டு கிடைக்குது. பிளாக், ஒயிட், ஹெவி, சாஃப்ட், கிரேட், கைண்ட், இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு நெஸ் அப்படிங்கிறத ஆட் பண்ணோம்னா அதுக்கு ஒரு அப்ஸ்ட்ராக்ட் வேர்டு கிடைக்கிறது. அதுக்கு என்ன அர்த்தம்? இட் மீன்ஸ் தி ஸ்டேட் ஆர் தி குவாலிட்டி ஆர் தி நேச்சர் ஆஃப் பீயிங் வாட் இட் இஸ். Softness அப்படின்னா the quality of being soft, the nature of being soft, the state of being soft. இதே போல சம்ஸ்கிருதத்துல துவம் அப்படிங்கிற சஃபிக்ஸை ஆட் பண்ணோம்னா இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரும். எது மாதிரி? பிரபுத்வம், பிரபு பிளஸ் துவம், பிரபுத்வம். பிரபுத்வம்னா the nature of being lord. லார்ட் அப்படின்னா பகவானா இருக்கலாம், இல்ல நம்மளுடைய பாஸாவும் இருக்கலாம். பிரபுத்வம். கிருஷ்ணத்வம், the nature of being attractive, ஆக்கர்ஷிக்கும் தன்மை அல்லது கருமை. ஏன்னா கிருஷ்ணானா அட்ராக்டிங்கிற மீனிங்கும் இருக்கு, கருப்புங்கிற மீனிங்கும் இருக்கு. உஷ்ணத்வம் அப்படின்னா the nature of being hot, hotness. Gurutvam, the nature of being heavy,
கனமாக இருத்தல், heaviness, பூர்ணத்துவம், the nature of being complete, completeness. இப்போ we will take an object, clay pot. எடுத்து அதை அனலைஸ் பண்ணுவோம். அதோடைய தத்துவம் என்ன, அதோட உண்மை என்ன, அதோடைய சத்தியம் என்ன, சுரூபம் என்ன அப்படிங்கறத அனலைஸ் பண்ணலாம். பாட்ங்கிறது என்ன? Pot is that which has potness. That which has the lakshanas of pot is pot. தமிழ்ல லட்சணம்ங்கிற வார்த்தை நம்ம உபயோகிக்கிறது, உன் லட்சணம் தான் எனக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்லுங்க. என்னது உன் லட்சணம்? அரைகுறையா காதுல வாங்கிக்க வேண்டியது, அது சரியா இல்லையான்னு கூட தெரிஞ்சுக்கிறது இல்ல, காதுல சரியாவும் வாங்கிக்க மாட்டேன், நீயே அது சரின்னு நினைச்சுட்டு போய் எனக்கு ஏதாவது பண்ண வேண்டியது, ஏன் அப்படி பண்ணினேன்னு கேட்டவங்களை குத்தம் சொல்றது, எப்ப பார்த்தாலும் என்ன குத்தம் சொல்றீங்க, பிளேஸ் பண்றதே இல்லைங்கிறது, குறை வேற பட்டுக்கிறது, நீ பண்ணின தப்ப போய் சரி பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னா பண்ண மாட்டேங்கிறது, ஏதாவது ஒரு வேலையாவது நீ சரியா பண்ணினதா இருக்கா, இதுதான் உன் லட்சணம். So this is a lakshana. This is a lakshana or a nature or a quality of useless. Useless அப்படின்னா ஒருத்தர் useless அப்படின்னா இந்த லட்சணங்கள் தான் இருக்கு. So the one who has uselessness is useless. And the uselessness is the truth of the useless. So the potness is the truth of pot. அப்படின்னா என்ன? An object that has a big stomach, narrow neck, round வாய், made of clay, நெருப்புல சுடப்பட்டது, இப்படியாக இருக்கிறதுக்கு பேரு பாட். இதெல்லாம் லட்சணம், பாட்டினுடைய லட்சணம். இந்த லட்சணங்கள்லாம் கூடியது எதுவோ அது பாட். That which has these lakshanas, these dharmas, these qualities is called a pot. அதான் potness. இந்த description இருக்குல்லையே, அதான் potness. That which has this potness is a pot. So without potness there is no pot. So potness is the truth of pot, nature of pot. இப்ப இதை நம்ம ஃபர்தரா அனலைஸ் பண்ணோம்னா we understand that the potness of pot, the pot-ஆ இருக்கிறதுக்கு it is dependent on clay and the clayness of clay. So the pot does not have an independent existence. Its existence is dependent on the existence of clay. அந்த கிளேயை சார்ந்து இருக்கிறதுனாலதான் அது அப்படி இருக்க முடிஞ்சிருக்கு, பாட்டாக இருக்க முடிஞ்சிருக்கு. இந்த பாட்னஸ் போயிடுச்சுன்னா பாட் போயிடுறது. ஆனா கிளே போறது இல்லை, கிளே அப்படியே தான் இருக்கு, கிளேயும் இருக்கு, கிளேனஸும் இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? We understand that the nature of pot is clay. Pot is nothing but clay. அப்ப பாட்டுங்கிறது என்னது? என் கண்ணுக்கு பாட்டா தெரியறது. ஏன்னா நான் பாட்டை எங்க டச் பண்ணாலும் கிளேயை தான் டச் பண்றேன். When you touch pot, you are actually touching the clay. You cannot touch the pot without touching the clay. But every touch is only clay touch only. You are not touching the pot at all because there is no pot. But I see pot. Then what is this pot? This pot is an incidental attribute to clay. Incidental attribute na enna? இடையில வந்தது, ஒரு தற்காலிகமான விசேஷனம். உண்மையாவே அங்க இருக்கிறது clay தான். Therefore, the potness is an incidental attribute of clay.
It is not an intrinsic attribute of clay. அப்படின்னா என்ன? கிளே இல்லாமல் பாட்டால இருக்க முடியாது. ஆனா பாட்டாக இல்லாமல் கிளேயால இருக்க முடியும். Clay does not depend on pot to be clay, but pot depends on clay to be pot. அப்புறம் என்ன ஆகுது? The pot is destroyed. Pot உடைஞ்சு போயிடுது. Pot உடைஞ்சு போனாலும் the clayness is there. பாட் உடையும் போது பாட் உடைஞ்சிடுச்சுன்னு தான் சொல்றோமே தவிர கிளே உடைஞ்சிடுச்சுன்னு சொல்றது. So we understand that the nama pot and the rupa, the meaning of the word pot, the nama rupa is not nityam. The pot was not there, the pot came, the pot stayed for some time and then it's gone. So nama rupa is not nityam. இது இடையில வந்தது. Okay, maybe there is potness in clay. No, it's not possible. Because in clay, there is only clayness. ஏன்னா கிளேயாக இருக்கிறதுக்கு சில லட்சணங்கள்லாம் இருக்கு. That which is brown, that which is soft, that which has certain chemical properties. இதெல்லாம் இருந்தா அதுக்கு பேரு clay அப்படின்னு இருக்கு. அதுக்கு சில லட்சணங்கள் இருக்கு, சில விசேஷங்கள் இருக்கு. இப்ப ஃபர்தரா இந்த கிளே அனலைஸ் பண்ணோம்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? கிளேயும் நித்தியம் இல்ல. கிளே ஆல்சோ இஸ் born in time, it stays for time, for some time. அதுவும் மாற்றத்துக்கு உட்பட்டது. அப்புறம் கொஞ்ச நாள் கிளேயும் இல்லாம போகும். So clay is also an incidental attribute, தற்காலிகமான ஒரு attribute of molecules. கிளேயும் இண்டிபெண்டா இல்ல, கிளேயும் மாலிக்யூல்ஸ் சார்ந்துதான் கிளே ஆக இருக்கிறது. என்ன ஆகுது? இந்த நாம ரூபமாக இருக்கின்ற இந்த கிளே, அந்த வேர்டு மீனிங் ஆஃப் த வேர்டு கிளே, அதுவும் நித்தியம் இல்லை. நாம ரூபா இஸ் நாட் நித்தியம். கிளே நாம ரூபா இஸ் நாட் நித்தியம். முதல்ல பாட் நாம ரூபா வாஸ் நாட் நித்தியம். நவ கிளே நாம ரூபா இஸ் ஆல்சோ நாட் நித்தியம். பாட் கிளேயை டிபெண்ட் பண்ணிட்டு இருந்தது, கிளே இப்போ மாலிக்யூல்ஸ் டிபெண்ட் பண்ணி. இப்போ மாலிக்யூல்ஸ் என்னது? மாலிக்யூல்ஸை பார்த்தா மாலிக்யூல்ஸும் ஃபர்தரா அனலைஸ் பண்ணோம்னா இட் இஸ் ஆல்சோ டிபெண்டன்ட் ஆன் ஆட்டம்ஸ் டு பி மாலிக்யூல்ஸ். வித்தவுட் ஆட்டம்ஸ் தேர் இஸ் நோ மாலிக்யூல்ஸ். But without molecules, atoms can continue to be atoms. Atoms are not dependent on molecules, but molecules are dependent on atoms. Moleculeங்கிற நாம ரூபமும் நித்தியம் இல்லை. Atom further analyze பண்ணோம்னா இங்க வருது. Finally it comes to the observer. Sakshi Chaitanyam. You are the observer. You are the one who is observing. You are the Nitya Vastu. Everything depends on you. Without you, nothing can exist. So when we realize the truth of something, ஒரு விஷயத்தினுடைய சத்தியம் என்ன, உண்மை என்னன்னு நம்ம அதை அனலைஸ் பண்ணும்போது we discover that at every step the nama rupa is only an incidental truth. தற்காலிகமானது. அது வேறு ஒன்றை சார்ந்து இருக்கு. அது எதை சார்ந்து இருக்கோ அது இல்லாமல் இதனால் இண்டிபெண்டா இருக்க முடியாது. பாட் கிளேய சார்ந்து இருக்கு. பாட் எதை சார்ந்து இருக்கோ, எதை சார்ந்து இருக்கு? கிளே. அது இல்லாமல் இந்த பாட்டால இண்டிபெண்டா இருக்க முடியாது. கிளே இல்லாமல் பாட் இல்லை. ஒரு வஸ்துவை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழமா ஆராய்ந்து பார்க்கிறோமோ அப்போ ஒவ்வொரு
விஷயமும் ஒவ்வொரு நாம ரூபமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாம ரூபமும் தற்காலிகமாக இடையில் வந்து ஒன்ன அனலைஸ் பண்ணும்போது ஓ இதுதான் உண்மைன்னு நினைக்கிறோம். எதோ உண்மைன்னு நினைக்கிறோமோ அதை ஃபர்தரா ஆராய பண்ணும்போது அதுவும் உண்மை இல்லை, அதுக்கு மேல இன்னொரு உண்மைன்னு பார்க்கறோம். அப்புறம் அதை ஆராயும் போது அதுக்கு மேல இன்னொரு உண்மைன்னு பார்க்கறோம். அப்புறம் எங்க வர்றோம்னா உண்மையான ஸ்வரூபம். அந்த பாட்டினுடைய உண்மையான ஸ்வரூபம் என்னன்னு பார்த்தோம்னா ஆத்மா. ஆத்மா alone stays. ஆத்மா alone is நித்தியம். எல்லாம் வந்து ஆத்மாவில் கொலாப்ஸ் ஆகுது. And ஆத்மா எப்படிப்பட்டது? It does not depend on anything else other than itself for its existence. So it is the essential nature, swarupa of all that is here. Atma is all pervasive. From a clay pot we arrived at Atma. Sakshi Chaitanyam. அந்த சாட்சி சைத்தன்யம் தான் சத்தியம், அதுதான் நித்தியம். இந்த பாட்டை நீங்க எதை வச்சு வேணா சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். கோல்டு, சில்வர், வுட், பேப்பர், எனி நாம ரூபா எதை வச்சு வேணா நீங்க அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அதை நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா அதோடைய சத்தியம் என்னன்னா எவ்ரி நாம ரூபா வந்து இந்த ஜெகத் எதை அனலைஸ் பண்ணினாலும் it comes to the observer சாட்சி சைத்தன்யம் ஆத்மா. Even your body, mind, emotions, thoughts, you will arrive at Atma. You are the observer, Sakshi Chaitanyam. At every step it is only name and form, Nama Rupa. Every Nama Rupa reduces to something else the minute you start analyzing it. Ungudiya deham, what is your body? It reduces to flesh, blood, bones. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா அனலைஸ் பண்ணா புரோட்டீன், கால்சியம், அப்புறம் மண்ணு, அதுக்கப்புறம் மாலிக்யூல்ஸ், அப்புறம் ஆட்டம். Again it comes to the observer. At each step the name and form collapses. So does it mean the Atma is an observer? அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க? No. Atma is an observer only as long as there is something to be observed. Observe பண்றதுக்குன்னு ஒரு விஷயம் இருந்தா தானே ஆத்மா அப்சர்வரா இருக்க முடியும். இது வரைக்கும் அப்சர்வ் பண்ண ஒவ்வொரு விஷயமும் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. It collapsed into the observer. So the observed நாங்க ஒண்ணுமே இல்லை. So there is no observer. There is no status of observer. Because if you say observer, then there has to be subject-object relationship. இல்லையா? அப்பனா என்ன ஆறுது? அதை விட்டு இரண்டாவதாக வேறோ ஏதோ இருக்கிறதுன்னு ஆறுது. ஆனா அனலைஸ் பண்ணும்போது என்ன பார்க்கிறோம்? There is nothing else other than Atma. எல்லாமே ஆத்மாவாக தான் இருக்குது. எல்லாமே கான்சியஸ்னஸ் தான் இருக்கு. What is there is only consciousness. All the way it is Atma and no. It is you. You are the one who is in and through every Nama Rupa. You are the one who lends existence to everything. Clay lends its existence to pot. So clay satyam na nenikiram. Illa molecules lends its existence to clay. Appo molecules satyam na nenikiram. Illa atoms lend its existence to molecules. Appo atom satyam. Who lends existence to atom? I, the observer. I lend my existence to it. So every Nama Rupa is you. But you are not the Nama Rupa. Pot is clay, but clay is not pot. Wave is water, but water is not wave. All that is there is Ekam Satyam Vastu. இருப்பதெல்லாம் ஒரே சத்திய வஸ்து தான். இரண்டாவதாக வேறு எதுவும் இல்லை. There is no subject object. நித்திய வஸ்து ஏகம் பிரம்ம. தத் வத்திரிக்தம் சர்வம் அனித்யம். இதுதான் தத்துவபோதா. இந்த ஞானம்
gaining which everything else is as well known. Yad jnatva sarvam vijnatam bhavati. எந்த ஞானம் இருந்தால், எந்த ஞானத்தினால் I free myself from being a wanting, lacking, seeking person. This knowledge frees me from being a samsari. சம்சாரத்திலிருந்து எனக்கு விடுதலை தருகின்ற ஞானம். ஞானத்தை அடைவது எப்படி அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. பக்ஷ்யாமஹ. We will explain. சாதன சதுஷ்டயம். சாதன சதுஷ்டய சம்பன்னாதிகாரிணாம் மோக்ஷ சாதன பூதம் தத்துவ விவேக பிரகாரம் பக்ஷ்யாமஹ. பக்ஷ்யாமஹ அப்படிங்கிறது ப்ளூரல். இந்த ஆத்தர் என்ன பண்றார், ஏன் அதை ப்ளூரல்னு சொல்றாருன்னா, இது என்னுடைய ஞானம் இல்லப்பா, இதை நான் கிளைம் பண்ண முடியாது. இது எனக்கு வந்ததே என்னுடைய குருவினாலதான். என்னுடைய குருவுக்கு அவருடைய குரு கொடுத்தார். ஸோ என்னுடைய கிருத்தஜ்ஞதா, என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறதுக்கு இந்த பரம்பரையே நான் whole பரம்பரா has given this knowledge, has been handed over. அதனால வக்ஷ்யாமஹா. எதை பத்தி வக்ஷ்யாமஹா? தத்துவ விவேக பிரகாரம். எப்படி செல்ஃப் என்கொயரி பண்ணணும், ஆத்ம விசாரம் பண்ணணும், அதை பத்தினது நான் சொல்ல போறேன். எதுக்காக எனக்கு இந்த ஆத்ம விசாரம் பண்றது, விவேகம் வேணும்? நான் மோட்சம் வேணும்னு சொன்னா நீங்க வேற என்னமோ பண்ண சொல்றேன்னா, இல்லப்பா இது மோட்ச சாதன பூதம். மோட்ச சாதன பூதம்னா என்ன? மோட்சத்திற்கு சாதனமாக அமைகின்றது. இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் அ மீன்ஸ் ஃபார் மோக்ஷா. யாருக்காக சொல்லப்பட்டிருக்கு? அதிகாரினம். அதிகாரினம்னா யாருக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கோ அவர்களுக்காக சொல்லப்பட்டது. யார நீங்க குவாலிஃபிகேஷன் இருக்கிறவனாக சொல்வீங்க? என்ன குவாலிஃபிகேஷன் இருந்தா அவங்க குவாலிஃபைட்னு சொல்வீங்க? சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரினம். யாருக்கு இந்த சாதன சதுஷ்டயம் இருக்கின்றதோ அவன் அதிகாரி. சாதன சதுஷ்டயம் அப்படின்னா, சதுஷ்டயம் அப்படின்னா குரூப் ஆஃப் 4. யாரிடத்தில் இந்த குரூப் ஆஃப் 4 குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கோ அவனுக்காக சொல்லப்பட்டது. இப்போ அடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு சந்தேகம், சாதன சதுஷ்டயம் கிம்? அப்போ குரு சொல்ற, நித்யாநித்ய வஸ்து விவேகः, இஹாமுத்ரார்த்த பலபோகநிராகः, க்ஷமாதி ஷட்க சம்பத்தி, முமுட்சுத்வம். ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் நித்திய அனித்ய வஸ்து விவேகः, டிஸ்கிரிமினேட்டிவ் அனாலிசிஸ். எது நித்தியம் எது அனித்தியம்னு பகுத்து அறிதல். அதாவது எது காலத்தால் வரையறுக்கப்பட்டது, எது காலத்தால் வரையறுக்கப்படாதது. வாட் இஸ் டைம் பவுண்ட் அண்ட் வாட் இஸ் டைம்லெஸ் என்று தெரிந்து கொள்கின்ற அந்த விவேக புத்தி. நித்தியம் இஸ் தட் which is always there, எப்பொழுதுமே இருப்பது, இன்ஃபைனைட். அனித்தியம்ங்கிறது எப்பொழுதுமே இல்லாதது. மீன்ஸ் எப்பொழுதுமே இல்லாததுன்னா என்ன? தற்காலிகமாக இருக்கு, இடையில வந்தது, இடையில போறது, டெம்பரரி. வஸ்து அப்படின்னா ஆப்ஜெக்ட். எனி ஆப்ஜெக்ட் இஸ் வஸ்து. So truth is also vastu. Atma is also called vastu. தமிழ்ல வாஸ்தவம் அப்படிங்கிறோம்ல, வாஸ்தவமான பேச்சு சார் அப்படின்னா என்ன? சத்தியமான பேச்சு சார். அதுவும் தவம் தான் தரும். வாஸ்தவம்னா வஸ்துதா, எது எப்படி இருக்கிறதோ அதை அப்படியே சொல்லுதல் வாஸ்தவம். So first qualification நித்யா நித்திய வஸ்து விவேகः. ரெண்டாவது குவாலிஃபிகேஷன் இஹ அமுத்திர அர்த்த பலபோக விராகः. இஹானா இங்க பூலோகத்துல, அமுத்திரனா பூலோகத்தை தவிர மத்த லோகம், இறந்தப்புறம் பல லோகங்கள் இருக்கு இல்லையா? இங்க இருக்கும்போது மட்டுமில்ல, இறந்து போனப்புறம் போகின்ற லோகத்திலையும் இருக்கும்பொழுதும் கூட அங்கேயும் கிடைக்கின்ற பல போக அனுபவங்கள், அதில் ஏற்படுகின்ற பற்றின்மை, அந்த விஷயத்தில் இருக்கின்ற பற்றின்மை. அந்த பற்றின்மை இருக்க வேண்டும். செகண்ட் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா என்ன? dispassion towards the experience of the results here in this world and there in other worlds. இது எனக்கு சந்தோஷத்தை தரும், அதனால்
எனக்கு வேண்டும் என்கின்ற இச்சையினால் உந்தப்பட்டு ஒரு கர்மாவை பண்ணி அந்த கர்மா செஞ்சதுனால கிடைக்கிற அந்த பலனை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற விஷயத்துல பற்றில்லாமல் இருத்தல். பற்றின்மை அப்படிங்கிறது ஆசையின்மை அல்ல. பற்றின்மைங்கிறது ஆப்சன்ஸ் ஆஃப் ராகம். ஒரு ராகம்னா பாட்டு ராகம் அல்ல. ராகா அப்படின்னா ஏக்கம், லாங்கிங், லாங்கிங் டு கெயின் ஆர் லாங்கிங் டு அவாய்ட். வேண்டும் வேண்டாம் ரெண்டுமே ஏக்கம் தான். வேணுங்கிறது ஏக்கம், வேண்டாம்ங்கிறது ஏக்கம். வேணுங்கிறது ராகம், விருப்பு. வேண்டாம்ங்கிறது துவேஷம், விருப்பு. ரெண்டுமே ஏக்கம். Wanting something is not a problem. Having this will make me happy or unhappy. Not having this will make me happy or unhappy. அதுதான் காம்ப்ளிகேஷன். ஒரு பொருளை இல்லைன்னா ஒரு ஆள். ஒரு பொருள் என் வாழ்க்கையில் இல்லை, அதனால எனக்கு சந்தோஷம் இல்லை. ஒரு பொருள் என் வாழ்க்கையில் இருக்கு, அதனால எனக்கு சந்தோஷமே இல்லை. ஒரு ஆள் என்னோட வாழ்க்கையில இல்லை, இருந்தாதான் எனக்கு சந்தோஷம். அந்த ஆள் என் வாழ்க்கையில இல்லை, அதனால எனக்கு சந்தோஷம் இல்லை. இல்ல இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், இந்த நிலைமை இருந்தால்தான் நான் சந்தோஷமா இருப்பேன். இந்த நிலைமை இல்லைன்னா நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன். சோ என்னுடைய சந்தோஷம் எப்போ இன்னொன்னு நம்பி இன்னொன்னு சார்ந்து இருக்கும், அப்ப எனக்கு அது எனக்கு வேணும் அப்படிங்கிற ஏக்கம் இருக்கும். அந்த விஷயத்துல எனக்கு விருப்பம் இருக்கும், வெறுப்பும் இருக்கும். இந்த விருப்பு வெறுப்பு இந்த விஷயத்துல பற்று இல்லாமல் இருத்தல். எனக்கு இது வேண்டும் அப்படிங்கிற ஒரு பற்றும், இது எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு துவேஷமும் இல்லாமல் இருத்தல் பேரு பற்றின்மை. இதனால் நான் முழுமையானவனாக இருப்பேன் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம் இல்லையா, அதை சார்ந்து இல்லாமல் இருத்தல். So dispassion is not hating or avoiding something or suppressing desire. Passion means you don't add any extra value to something. So money has buying power, உண்மைதான். But money is power அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ரா வேல்யூ. குட் ஃப்ரெண்ட்ஸ், குட் பீப்புள், நம்மளை சுற்றி நல்லவங்க நல்ல மக்கள் இருக்கணும், ஃபைன், சந்தோஷம்தான். ஆனா அவங்க இருந்தால்தான் எனக்கு செக்யூரிட்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது எக்ஸ்ட்ரா வேல்யூ. சரி, அந்த விஷயத்துல ஏக்கம் இல்லாமல் இருத்தல் வைராகியம். வைராகியம் with reference to what? கர்ம பல. ஒரு கர்மாவை செய்வதால் எனக்கு ஒரு பலன் கிடைக்கிறது இல்லையா, அந்த பலனை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தில் எனக்கு வைராகியம் இருக்க வேண்டும். அனுபவிக்கிறது by itself is not an issue. இப்போ ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கு, யூ என்ஜாய் சன்ரைஸ், யூ என்ஜாய் தி ஃபிராக்ரன்ஸ் ஆஃப் சந்தனம். சந்தன வாசனம் தான் மூக்க முடிக்க போறது இல்ல, எனக்கு வைராகியம் இருக்கு, நான் மூக்க முடிக்கிறேன்னு சொல்ல போறது. யூ என்ஜாய் த டேஸ்ட் ஆஃப் மேங்கோ, இதெல்லாம் என்ஜாயிங் இஸ் நாட் அன் இஷ்யூ. ஆனா அது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது என்கின்ற ஒரு நிலைமை வருது இல்லையா, அததான் இங்க வந்து சொல்ற. இந்த விஷயத்துல பற்று இல்லாமல் இருக்க வேண்டும். ரெஃபரன்ஸ் டு இன்டெலிஜென்ஸ் இன் செல்ஃப் பிளஷர். அதுதான் இன்டெலிஜென்ஸ் தான் சொல்றது. இந்த மாதிரியான ஒரு மனநிலை, வைராகியம், பற்றின்மை, அது அவசியம். அடுத்து மூணாவது குவாலிஃபிகேஷன் ஷம ஆதி ஷட்க சம்பத்தி. ஷட்க அப்படின்னா சதுஷ்டயம்னா குரூப் ஆஃப் 4 மாதிரி, ஷட்கானா குரூப் ஆஃப் 6. 6-fold சம்பத்தி, 6-fold அக்கம்ப்ளிஷ்மெண்ட். என்னது அது? ஷம ஆதி, சமம் போன்ற குணங்கள். ஆதி அப்படின்னா எக்ஸெட்ரா, சமதமா அப்புறமா இது போன்ற குவாலிஃபிகேஷன் வேணும். அவர் 4 தான் சொன்னாரு, இப்ப இதுல ஒரு 6 பேரு சேர்த்திருக்காரு. குவாலிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ஜாஸ்தி ஆயிட்டு வரும், எதிர்பார்ப்பு இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு. இப்ப 4வது குவாலிஃபிகேஷன் முமுட்சுத்துவம். தத்துவம், பிரபுத்துவம், கிருஷ்ணத்துவம் மாதிரி முமுட்சுத்துவம். முமுட்சுத்துவம்னா என்ன? A desire to free oneself from samsara. A desire to free oneself from being a wanting,
lacking, inadequate, insignificant, helpless, limited person. The one who has no longing for any other end other than moksha. மோட்சத்தை தவிர எனக்கு வேற எதுவும் வேண்டாம், வேற எது இந்த விஷயத்திலும் நாட்டம் இல்லாமல் இருத்தல். The one who has stopped knocking where there is no door. He knows where not to look and he knows where to look. For whom there is no looking back. அப்படி இருக்கிறவன் முமுக்ஷு. இதெல்லாம் முமுக்ஷுத்துவம். இது யார்கிட்ட இருக்கோ அவன் முமுக்ஷு. இச்சை கொள்வதிலிருந்து விடுபட வேண்டும் என்கின்ற ஏக்கம், என்கின்ற இச்சை. இதுக்கு மட்டும் ஏக்கம் இருக்கலாமா, அது சரியா அப்படின்னு கேட்டா, இந்த ஏக்கம் மட்டுமே சரியானது அப்படின்னு யார் இருக்கானோ அவன் முமுக்ஷு. முமுக்ஷு, இச்சா ஃபார் முமுக்ஷுங்கிறது இட்ஸ் நாட் a simple desire, it is a commitment. ஒரு புருஷார்த்தமாக எடுத்துட்டு இதை தவிர வேற எதுவும் வேண்டாம் என்றதுதான் அந்த இச்சை. சும்மா இட்ஸ் நாட் an ordinary desire. So there is a difference between someone wanting to know what is Vedanta, what does Vedanta say, and seeking Vedanta as a means for moksha. For Mumukshu, Vedanta is a meaningful thing. Thus, there are four qualifications. Sadhana Chatushtaya. Ennadadalla nityanitya vastu vivekaha, ihamutrartha parabhoga viragaha, samadhi shakka sampatti mumukshutvam. அடுத்த கேள்வி, நித்யானித்ய வஸ்து விவேகா கேள்வி. டீச்சர் சொல்றார், நித்திய வஸ்து ஏகம் பிரம்ம, தத் வத்திரிக்தம் சர்வம் அனித்யம், அயமேவ நித்யானித்ய வஸ்து விவேகா. நித்திய வஸ்து ஏகம் பிரம்ம, ஒரே வஸ்து தான் நித்தியமான வஸ்து. நித்தியம்னா என்ன, காலத்துக்கு உட்படாதது, டைம்லெஸ், அது ஏகம். எது அது, அந்த ஏகம் வஸ்து இஸ் பிரம்மா, பிரம்ம வஸ்து. தத் வத்திரிக்தம், அந்த பிரம்மனை தவிர சர்வம் அனித்யம், எல்லாமே அனித்யம், காலத்துக்கு உட்பட்டது. அயமேவ, இதுதான் நித்யானித்ய வஸ்து விவேகா. விவேகம் அப்படின்னா என்ன? விவேகம் மீன்ஸ் டிஸ்கிரிமினேட்டிவ் என்கொயரி. என்கொயரினா விசாரித்தல். விசாரித்தல்லையே ரெண்டு டைப் ஆஃப் என்கொயரி இருக்கு. There are two types of inquiry. ஒன்னு விசாரா, இன்னொன்னு விவேகா. விசாரம்னா என்ன? ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி விசாரிச்சுவர், getting more details or more knowledge about something. யாரையாவது நீங்க மீட் பண்ணீங்கன்னா, நீங்க யாரு, எங்கிருந்து வந்திருக்கீங்க, எதுக்காக வந்திருக்கீங்க, உங்களோட சொந்தக்காரங்க யாரு, என்ன எதுன்னு அவங்கள பத்தின எல்லா டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிறோம் இல்லையா? So getting more details about a person or any situation, it's called விசாரம். இந்த கொரியர் அங்க டெலிவர் பண்ணுவானா, என்ன வேலை, எப்போ டெலிவர் பண்ணுவான், என்ன ரேட்டு, என்ன வெயிட்டு, என்ன வெயிட்டுக்கு என்ன வேலை, இதெல்லாம் கேட்டுன்னு வர சொல்றோம் இல்லையா? போ எல்லாத்தையும் விசாரிச்சுக்கோ, தகவல் தெரிஞ்சுட்டு வர, அது விசாரம். விவேகம்ங்கிறது என்ன? பகுத்து அறிதல், பிரித்து பார்த்தல், குழப்பம் தெளிஞ்சுக்கிறது. இந்த விவேகா இஸ் நெசசரி டு அண்டர்ஸ்டாண்ட் oneself. It is like this. ஒரு கோவில்ல லிங்கம் இருக்கு. பட் லிங்கம்னா ரொம்ப பெரிய லிங்கம் இல்ல, சின்ன லிங்கம் இருக்கு. குட்டியா லிங்கம் அபிஷேகம் பண்றாங்க. நீங்க போறீங்க, கோவிலுக்கு போறீங்க. நீங்க போற நேரத்துல அலங்காரம் எல்லாம் ஆயாச்சு. So you see the lingam, and the lingam is red in color. So based on your perception, you conclude that it is red lingam. ஏன்னா உங்க கண்கள் பார்க்கிறது, உங்க கண்ணு அது சவகப்புன்னு பார்க்கறது. And you trust your eyes, and based on that you make a conclusion, you have a knowledge that it is red, and you believe that your knowledge is correct based on perception. Yeah. And all the while you think the lingam in the temple is red in color. அப்புறம் ஒரு நாள் என்ன ஆகுது, வேற ஒருத்தர் அந்த கோவில்ல லிங்கம் இருக்கு தெரியுமா, மஞ்சள் கலர்ல.
ஸோ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன், என்னடா அது நான் சகப்பா பார்த்தேன் இவர் மஞ்சள்ங்கிறாரு. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, உண்மை என்னன்னு பார்க்கணும். ட்ரை டு ஃபைண்ட் த ட்ரூத். அப்புறம் விசாரிச்சு பாக்குறீங்க, அப்புறம் யாரோ சொல்றாங்க இல்லையே அந்த லிங்கத்துக்கு கலரே கிடையாது. ஆஹா, அப்ப நான் சிகப்புன்னு பார்த்திருக்கேன், ஒருத்தர் மஞ்சள்னு சொல்லியிருக்கா. நீங்க இப்ப விசாரிச்சு பார்த்த இல்லையா, விசாரிச்சு பார்த்ததுல அந்த லிங்கம்க்கு கலரே இல்லைன்னு தெரியாது. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, ஆனா நீங்க ரெண்டுன்னு பார்த்திருக்கீங்க. ஃபர்தரா நீங்க என்ன பண்றீங்களோ விவேக புத்தியை அப்ளை பண்றீங்க. புத்திய வச்சு பிரிச்சு பாக்குறீங்க. ஓஹோ, ஸ்பட்டிகம் ரெட்டும் இல்ல எல்லோவும் இல்ல, அதுக்கு கலரே இல்ல. கலர்னு நினைச்சு பார்த்தது அந்த ஸ்பட்டிகத்தோடதே இல்ல, அது பின்னாடி இருக்க செம்பருத்தியோட கலர் தான் நான் ஸ்பட்டிகத்தோடைய கலர்னு நினைச்சிட்டேன். செம்பருத்தியோட சிகப்ப நான் ஸ்பட்டிகத்தோடைய சிகப்புன்னு நினைச்சுட்டேன். அதனால எனக்கு ஸ்பட்டிகம் சிகப்பா தெரிஞ்சிருக்கு, இன்னொருத்தருக்கு மஞ்சளா தெரிஞ்சிருக்கு. டிபெண்டிங் ஆன் வாட் த கலர் இஸ். Spatikam appears to be red or yellow. Whatever color it is associated with, that color it appears to be. So it is only an appearance. Then you understand Spatika is Spatika as Spatika. As Spatika na enna? Spatikam has no color. It never changes color. It is always the same, transparent. It is a flower that changes. அந்த புஷ்பம் தான் மாறி இருக்கு. அந்த புஷ்பத்தினுடைய குவாலிட்டியை தான் நான் இந்த ஸ்பட்டிகத்துக்கு மேல ஆரோப்பணம் பண்ணியிருக்கேன். எது இல்லையோ அதை உள்ளதாக நான் பார்க்கிறேன். எதனிடத்தில் எது இல்லையோ அதனிடத்தில் அது இல்லாத ஒன்றை இருப்பதாக பார்க்கிறேன். ஏன் இப்படி பார்த்தேன்னு கேட்டா, அப்கோர்ஸ் அதுக்கு அஜ்ஞானம் தான், அறியாம தான் காரணம். உபாதி விசேஷத்தால ஸ்பட்டிகம் appear to be red. உபாதினா என்ன? உபா மீன்ஸ் சமீபா. உபவாசம் அப்படின்னு சொல்றோம்ல, சமீபே வசதி, கிட்டக்க இருக்கிறது. எது கிட்டக்க? being close to God, being close to ஈஸ்வரா. என்னைக்கு உபவாசம் இருக்கிறோமோ அன்னைக்கு என்ன பண்றோம்? On that day you withdraw yourself from other activities and decide to be close to ஈஸ்வரா. என்ன பகவானை பத்தின ஸ்மரணம், பகவானை பத்தின சிந்தனத்துல டைம் ஸ்பெண்ட் பண்றது. அதனாலதான் அன்னைக்கு உபவாசம்ங்கிறது சாப்பிடாம இருக்கிறதுங்கிற அர்த்தம் வந்தது. காரணம் என்னன்னா, அன்னைக்கும் உட்காந்து சாப்பிட்டு இருந்தோம்னா மத்ததெல்லாம் கவனம் இருக்காது, அப்புறம் அதுலதான் கவனம் இருக்கும். மற்ற விஷயங்கள்ல இருந்து வித்ரா ஆகி அன்னைக்கு ஒரு நாள் பூரா கீர்த்தனம், பஜனை, தியானம், ஸ்லோகம், அர்ச்சனை, ஏதாவது படிக்கிறது பகவானை பத்தி. The whole day is dedicated for that. இப்ப மத்த நாள்ல நான் பகவானை நினைக்கலையா? மத்த நாள்லயும் பகவானை நினைக்கிறீங்களோ, ஆனா மத்த நாள்ல மத்த விஷயங்களுக்கு சமீபமா இருக்கு. இன்னைக்கு அதெல்லாம் தள்ள வச்சுட்டு பகவானுக்கு சமீபமாக இருக்கிறது. ஸோ உப்பா மீன்ஸ் சமீபா. உபனிஷத் அப்படிங்கிற வார்த்தையில கூட உப்பாங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா? உபனிஷத்துங்கிற சொல்லுல உப்பாங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா? உப்பா மீன்ஸ் சமீபா. சரி, கம்மிங் டு உபாதி. உபாதினா என்ன? உப்பா மீன்ஸ் சமீபா. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சமீபே சன்ன ஸ்வீயம் தர்மாம் ஆததாதி இத்தி உபாதி. அப்படின்னா என்ன? சமீபே சன்ன, being nearby, close by, ஸ்வீயம் தர்மான், தன்னுடைய தர்மத்தை, ஸ்வபாவத்தை, நேச்சரை, ஆததாதி, gives to something else. கிட்டக்க இருந்துட்டு தன்னுடைய சுபாவத்தை, தன்னுடைய தர்மத்தை, தன்னுடைய நேச்சரை இன்னொன்னுக்கு கொடுக்கறதுக்கு பேரு உபாதி.
So closeness nearby means so close that it appears as that. அதாவது இதுதான் அது அதுதான் இதுன்னு பிரிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு க்ளோஸ். அந்த மாதிரி க்ளோஸ்னஸ் தள்ளி தள்ளி இருக்கிறதுனால ஒண்ணு இன்னொன்றாக தெரிகிற அளவுக்கு இருக்கு. In this example, red flower is called upadi. It could be red vastram or yellow vastram or gold background. எப்படியா வேணா இருக்கலாம், உபாதி எதுவாக வேணா இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல it is red flower. So this flower is called upadi. And any upadi has certain dharmas or qualities. So இங்க என்ன தர்மம் இருக்கு? ரெட். இப்போ என்ன இருக்கு? Because of the upadi's close proximity to spatika, the உபாதியினுடைய குவாலிட்டி ஸ்பட்டிகத்து மேல ஆரோபமாயிருக்கு. And you conclude that it is the spatika that is red. பூ ரெட்னு பார்க்கல, ஸ்பட்டிகமே ரெட்னு பார்த்தாரு. தமிழில் ஆரோபம் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு. ஆரோபம் என் மேல ஆரோபம் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன? செய்யாத ஒன்ன நான் செய்ததாக சொல்லுதல் ஆரோபம். என்னிடத்தில் இல்லாத குணத்தை என்னிடத்தில் உள்ளதாக சொல்லுதலுக்கு பேரு ஆரோபம். ஸோ ஆரோபம்ங்கிற சொல்லே உண்மை இல்லை அப்படிங்கிற அர்த்தத்துலதான் வழக்கத்துல இருக்கு. ஸோ ஆரோபம் மீன்ஸ் சம்திங் தட் இஸ் நாட் ட்ரூ. So flower is upadi. What is patikam? Upahitam. Upahitamna enna? இந்த உபாதியோட தர்மம் எதன் மேல் பார்க்கப்படுகிறதோ அது உபகிதம். இந்த தர்மத்தை எது ஏற்றுக்கொண்டதாக என் கண்ணுக்கு படுகிறதோ, என் புத்திக்கு தெரிகிறதோ அது உபகிதம். So flower is upadi, patikam is upahitam. இந்த உபாதி உபகிதத்தினால் ஏற்படுகின்ற இந்த குழப்பம் இருக்கு இல்லையா, எது உபாதின்னு தெரியல எது உபகிதம்னு தெரியாமல் இருக்கின்ற இந்த குழப்பத்தை தீர்ப்பதற்கு விவேகம் வேண்டும். ரெண்டும் ஒன்றாக இருப்பது போல் கலந்து இருக்கு, ஆனா இது ரெண்டும் ஒன்று அல்ல அப்படின்னு பார்க்கக்கூடிய அந்த மனநிலை, அந்த புத்தி விவேகா. நித்தியம் எது அனித்தியம் எது என்று பிரித்து பார்க்கக்கூடிய discriminative ability is the first qualification to arrive at truth. இந்த விவேக புத்தி இருந்தால்தான் புருஷார்த்த நிச்சயமே பாசிபிள். இல்லாட்டி புருஷார்த்த நிச்சயம் இஸ் நாட் பாசிபிள். எது நித்தியம் எது எனக்கு அனித்தியம் அப்படிங்கிற ஒரு பிரித்து பார்க்க, அட்லீஸ்ட் எனக்கு நித்தியம் எதுன்னு தெரியாட்டாலும் பரவாயில்ல, இதெல்லாம் அனித்தியம்ங்கிறதால எனக்கு தெரியும். அந்த புத்தி எனக்கு ரொம்ப முக்கியம். மூக்ஷுவானப்பட்டவனுக்கு விவேக புத்தி கட்டாயம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன். So without that, one will not have moksha as a purushartha. So viveka buddhi is definitely, absolutely an important qualification. So further we will see in the next video. Om Purnamadah Purnamidam Purnat Purnamudachyate Purnasya Purnamadaya Purnamevavasishyate. Om Shanti Shanti Shanti. Om Shri Gurubhyo Namaha. Hari Om.